ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இந்த லாஸ்ட் பார்ட் ஒன்று விட்டுட்டேன். இங்கே ரவி கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. அண்ணாமலை கதவு சாத்த போகிறாரு. அதை அந்த பார்ட்டை மட்டும் இதோட சேர்த்து நான் சொல்கிறேன். சாரி கைஸ். அண்ணாமலை சாத்த வரும்போது ரவி கடகடன்னு ஓடி வராரு. ஓடி வந்ததும் நான் சாத்திக்கிறேன்ப்பா, ஏன்ப்பா லேட்டு அப்படின்னு சொன்னதும், இந்த மாதிரி ஹோட்டலில் ஒரு பார்ட்டி இருந்ததுப்பா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தது, அதனால தான் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு. சரி சாப்பிட்டியாப்பா, சீக்கிரம் போய் சாப்பிடு அப்படின்னதும், இல்லைப்பா நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னதும், நான் சாத்திக்கிறேன்ப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. இவர் சாத்திட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்ததுக்கப்புறமா ஸ்ருதி நல்லா ஃபோனில் இது பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டு அவங்க பாட்டுக்கு ரவியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க பாட்டு பெட்டு மேலே ஏறி நின்று நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. ரவி கூப்பிட்றாரு, ஸ்ருதின்னு கூப்பிட்றாரு. ஆனால் அவங்க கூப்பிட்றது காதில் கேட்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா ரவி ஃபோன் எடுத்து ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா, ஓ நீ வந்துட்டியா அப்படிலாம் சொல்லலாம். இது என்ன, இது என் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க அப்படின்னு சொன்னதும், இல்லை ஒரு சேஞ்சுக்காக இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் அப்படின்னதும், உன்னை யோசித்தேன் அதனால் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு என் மேலே லவ் இல்லையா அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஏன் இல்லை அப்படிலாம் சொல்கிறாரு. அப்போனா நீ என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்க அப்படின்னதும், இது என்ன, இது உன் மேலே லவ் இருக்குன்னா உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணுமா அப்படின்னது, ஏன் நாங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை போடுறோம், நீங்கள் ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கொஸ்டின் இது ஆக்சுவலி லாஜிக்கே இல்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் இது. லேடிஸ் உங்கள் ட்ரெஸ்ஸை போடலாம், ஜென்ஸ் நீங்கள் எங்கள் ட்ரெஸ்லாம் போடக்கூடாதா அப்படிலாம் கேட்குறாங்க. நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொன்னதும், உனக்கு உண்மையிலேயே என் மேலே லவ் இருந்துச்சுன்னா நீ இதை செய்யணும் அப்படின்னதும், அவரும் பாவம் வேண்டாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அவங்களோட ஒரு நைட்டி மாட்டின்னு வந்துடுறாரு. மாட்டின்னு நீ இப்போ போயிட்டு எனக்காக டீ போட்டு வச்சுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஓவர் வேணாம், நான் போகமாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாரு. உனக்கு உண்மையிலேயே என் மேலே லவ் வந்துச்சுன்னா நீ போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாவம் போயிட்டு டீ போட்டுருக்காரு. டீ போட்டுன்னு அப்படியே பால் கொதிக்கணும்ல, அவர் பாட்டே நின்றுட்டுருக்காரு. இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு அப்படியே அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிது. ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சிட்டு எங்கே ஏஞ்சதுமே அண்ணாமலை கேட்குறாரு, எங்கே போகிற அப்படின்னதும், இல்லை எனக்கு பசிக்குதுங்க அப்படின்னதும், நல்லா தானே சாப்பிட்டேன் அப்புறம் என்ன அப்படின்னதும், இல்லைங்க நல்லா தான் சாப்பிட்டேன், ஆனாலும் இப்போ பசிக்குதுங்க எனக்கு, நான் போய் எதனா இருந்தால் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன சின்ன வயசில் பசிக்குதுன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த வயசில் உனக்கு பசிக்குதுன்னா உடம்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னதும், உங்களுக்கு நல்ல எண்ணமே வராதா, நல்ல வார்த்தையே வராதா உங்கள் வாயிலேருந்து அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, உடம்பு நல்லா இருந்தால் அந்தமாரி பசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, நானும் அதை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா சொல்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வராங்க. நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இங்கே கிச்சனில் ஒரு டீ போட்டுட்ருக்காருல, இவங்க என்ன பண்ணுறாங்க, எட்டி பார்த்துறாங்க. பார்த்ததுமே ஒரு நைட்டி போட்டு நிற்கிறத பார்த்ததுமே அவங்க ஐயோ திருட வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கடகடன்னு ஓடியாந்து கிச்சன் கதவை சாத்திடுறாங்க. கிச்சன் கதவை சாத்திட்டு அவங்க மாட்டினு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ரவி, ஸ்ருதி, மனோஜ், ரோகிணி எல்லாரும் ஓடியாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் உடனே மனோஜ் இவங்க எல்லாருமே ஓடிடுறாங்க. அண்ணாமலையும் ஓடிடுறாரு. மேலே முத்துவும் மீனாவும் உடனே வரல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சுன்னு இந்த மாதிரி ஒரு திருடன் வந்துட்டான் அப்படின்னதும், திருடனா எல்லாமே பூட்டி தனமாக இருக்குது, திருடெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னதும், இல்லை திருடி நைட்டி போட்டிருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது. இதுக்கப்புறம் இல்லை திருடியா அப்படிலாம் கேட்டதும், நான் பூட்டி வச்சுருக்கேன் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்போ தான் மீனாவும் ரவியும் மீனாவும் முத்துவும் வராங்க. என்னாச்சுன்னதும் நான் திருட வந்துட்டான் நான் அவனை கிச்சனில் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் கேட்டெல்லாம் பூட்டிட்டேன்னே, வீடு வாசல் எல்லாமே கரெக்டாக நான் பூட்டிட்டு தானே வந்தேன், மேலே கூட இங்கெல்லாம் பூட்டிட்டு தானே போனேன், அப்போல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா பூட்டினேன், சரி போ
இங்கே பாரு வந்துட்டு இது பண்ணதும் வந்துட்டு ரவி என்ன பண்ணுறாருனா பாவம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதாவது நைட்டி மாட்டின்னு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருனா வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற கிச்சன் டவல் எடுத்து மேலே போத்திக்கிட்டு இது பண்ணுறாரு. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு குரல் கொடுக்குறாங்க, ஏ முதல்ல வா வான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் வந்துட்டு ரவி வந்து வரமாட்டேங்கிறாரு. அப்புறமா இவர் என்ன பண்ணுறாருனா எல்லாம் சொல்கிறாங்க, வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. மீனா இல்லை இது யாருன்னு பார்க்கணும் அப்படின்னதும் இவர் என்ன பண்ணுறாருனா லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. ரவி வந்து லைட் ஆஃப் பண்ணதும் வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அன்னதும் முத்து வந்துட்டு கொம்பு எடுத்துக்கிறாரு. நான் போயிட்டு பார்க்குறேன், நான் போய் அடிக்கிறேன் அப்படிலாம் சொன்னோம். மீனா வந்துட்டு எட்ட வாங்க, நீங்கள் அவன் வந்துட்டு லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு போய் அடிக்கிறீங்கடி, கத்தி எதனா வச்சுருந்தா என்ன பண்ணுறது, எதனா பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் இப்படி வாங்க எட்ட வாங்க அப்படின்னு சொன்னதா இரு மீனா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு லைட்டை போட்டுடுறாரு. லைட்டு போட்டதுமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இவர் போயிட்டு கிடக்குன்னா இந்த நம்ம பூ கட்டும் போது வந்துட்டு நம்ம ரோகிணியும் மனோஜும் ஒரு ஓரமாக நின்று ஒளிஞ்சிருந்து சாப்பிடுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்பேஸ்க்கு போயிடுறாரு. போய் நின்றுக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா முத்து என்ன பண்ணுறாருன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே பாருமா, நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துரு, நான் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன், அப்புறம் வந்துட்டு நீ வரலைன்னா வந்துட்டு நான் உன்னை அடிச்சிடுவேன் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. அவர் பாட்டுக்கு அந்த ஸ்பேஸ்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாரு. மீனா வந்துட்டு ஏங்க ஒரு பொம்பளையாக வந்துட்டு இப்படி திருடுறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி எனக்கு ஏங்க பொம்பளைன்னா திருடக்கூடாதா, ஆம்பளை தான் திருடணுமா அப்படின்னதும் இல்லைங்க வந்துட்டு திருடுறால உழைச்சி சம்பாதிக்கலாம்ல அப்படிலாம் வந்துட்டு ரோகிணியும் மீனாவும் வந்து கான்வர்சேஷன் போகுது இதுக்கு இடையில. அப்புறம் வந்துட்டு முத்து வந்துட்டு போயிட்டு பேசுகிறாரு. ஆனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது ரவி வந்துட்டு பாவம் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுற பின்னாடி போய் அப்படியே தூக்கி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு திருட வேண்டான்னு சொல்லிட்டு இது பண்ணதும் என்னாச்சுன்னா அப்புறம் வந்துட்டு உடனே வந்துட்டு அந்த இது டவல் எடுத்ததுமே வந்துட்டு பார்த்தது அம்மா அது திருடியோ இல்லைம்மா ரவிமா அப்படின்னு வந்து மனோஜ் வந்து சொல்கிறாரு. பார்த்ததும் வந்துட்டு என்னடா ஆச்சு, என்னடா உனக்கு, ஏன்டா நைட்டி போட்டிருக்க, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிலாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க விஜயா. அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியே முழிச்சு நிற்கிறாரு. ஸ்ருதி வந்துட்டு வராங்க. அப்போ தான் வந்துட்டு என்னாச்சுன்னதும் இந்த மாதிரி வந்துட்டு இவன் பாரு என்ன எதுக்கு இவன் நைட்டி போட்டிருக்கான் அப்படின்னதும் நான் கூட தான் அவரோட ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் அப்படின்னதும் அவங்க அவரோட டிஷர்ட்டும் லுங்கியும் போட்டிருக்காங்களா அதை பார்க்குறாங்க எல்லாரும். அப்போ வந்துட்டு இவங்க வந்து ஸ்ருதி வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க விஜய்கிட்ட, ஏன் அவர் வந்து போடக்கூடாதா, நான் தான் வந்து போட சொன்னேன், வந்துட்டு நான் தான் போட சொல்லிட்டு போய் டீ எடுத்துகிட்டு சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு கோவம் வந்தது. நான் வந்துட்டு 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன், சிங்கம் மாதிரி 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன், நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத, ஏன் ஆண்டி வந்து நான் பண்ணக்கூடாதா, நான் வந்து சொல்லக்கூடாதா, ஏன் போடக்கூடாதா அப்படின்னதும் எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைக்கு வந்து குழந்தையிலையும் வந்துட்டு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க, நான் அந்த மாதிரி கூட பண்ணதில்லை, ஏன்னா 3 பிள்ளைங்கள நான் பெற்ற தாய், நீ வந்துட்டு தேவையில்லாத இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு போங்க போய் முதல்ல வந்துட்டு துணியை மாத்திரா அப்போலாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப இதுவாகிடுது, ஒரு மாதிரி ஷேம் ஆகிடுது. என்னடா இது ஆம்பளை பிள்ளைய வந்துட்டு நைட்டி போட வச்சுட்டு அதுவும் போயிட்டு டீ போட வச்சுருக்காங்க. டீ போட வச்சது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து கேட்ரிங் சர்வீஸில் தானே இருக்கார். ஆனால் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதுவாகிடுது, பெஜாராகிடுது. அவங்க வந்து திட்டினதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, அண்ணாமலை வந்து போகிறாரு, சரி போடா போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திரா அப்படின்னு சொன்னதும் ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, ஏன் அங்கிள் இந்த மாதிரி போடக்கூடாதா அப்படின்னதும், அம்மா நீ பண்ணது ரொம்ப தப்பு, அதுவும் இந்த வேலையில் வந்துட்டு பண்ணது ரொம்ப தப்பு, நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ரூம்குள்ளே பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, வெளியிலலாம் வரக்கூடாது அப்படின்னதும் உங்கள் அத்தை நேரம் வந்துட்டு இவ்வளோ காபரா பண்ணி இந்த ஊரே கூட்டிகிட்டு இருப்பா, ஏதோ வந்துட்டு இதோடு போயிட்டு முதல்ல அவனை ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லு அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு ரவியும் மனோஜும் வந்துட்டு சாரி ரவி இது முத்துவும் மனோஜும் இவனை ரவியை போட்டு செம்ம கலாய்க்கிறாங்க, நைட்டி போட்டிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிச்சி பண்ணுறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க அவர் பாட்டுக்கு ஓடி அந்த ஹாலை ஃபுல்லாகவே இது பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஓடி அப்படியே விளையாடிட்டே இருக்காங்க. ஒரு ஃபன்னாக அப்படியே அந்த நைட்டு போகுது.
அப்புறம் வந்துட்டு சரி வாங்க நம்ம எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏய் வேணாண்டா வேணாண்டா, ஏய் பரவாயில்லடா உட்காருடா, ஏய் அவள் இப்போ டி இல்லைடா டா, அவள் இப்போ டா இல்லைடா டீடா அப்பலாம் வந்துட்டு சொல்லிட்டு ஒரே ஃபன்னாக போகுது. அப்புறம் செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு காலையில் வந்துட்டு மீனா வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டு டீ போட்டுட்ருக்காங்க. அப்போ இவங்க தான் கேட்குறாங்க, முதல்ல விஜயா வந்துட்டு கேட்குறாங்க, டீ போட்டு எடுத்துட சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ரோகிணிக்கு பிடிச்சதை வந்துட்டு நீ செஞ்சிரு அப்படின்றாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, ஏன் வந்துட்டு மீனா மட்டும்தான் வேலை செய்யணுமா அப்போலாம் வந்து சொன்னதும், ஏங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா போயிட்டு இது பண்ணுறாங்க, ஏங்க இது என்னவாங்க வேலை, நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சாரி, நீ வந்துட்டு பூவெலாம் வாங்கிட்டியா, பூ வாங்கணும்னு சொன்னியே அப்போலாம் வந்து கேட்குறாரு. பூவெல்லாம் வாங்கினது போதும், முதல்ல வந்துட்டு வீட்டு வேலை அப்புறமா தான் உங்கள் வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு வெளியிலேருந்து சொல்கிறாங்க. ஏன் அது வந்து அவள் தான் வேலை பார்க்கணுமா, மற்ற 2 மருமகள்லாம் இல்லையா, ஒன்று மேக்கப் போடுறேன்னு போகுது, ஒன்று குரல் கொடுக்குறேன்னு போகுது, இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, அவள் மட்டும்தான் வேலை செய்யணுமானதும், அவங்கெல்லாம் வந்துட்டு வெளியில் போய் வேலை செய்கிறாங்க, இவன் என்ன பண்ணுறா, வேலை செய்யட்டும் முதல்ல அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. ரோகிணிக்கு வந்துட்டு என்ன பிடிக்குமோ அதை வந்துட்டு நீ சமைச்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னதும், ஏன் அவங்களுக்கு சமைச்சதை வந்து அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போய் சமைக்கட்டும், ஏன் இவ செய்யணும் அப்படின்னதும், அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நீங்கள் கம்னு இருங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ரோகிணி வந்துட்டு வெளில வராங்க. ரோகிணி உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுமா அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, தெம்பாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னதும் இதுக்கு வந்துட்டு ரொம்ப கிண்டல் கேலியாகிடுது இந்த ரோகிணிக்கு. உடனே மீனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு வந்துட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி வேணும் அப்படின்னு சொன்னதும், அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெஜிடபிள் பிரிஞ்சி செய்கிறதுக்கெலாம் காய்கறிலாம் ஒன்றும் கிடையாது, இட்லி தோசை தான் ஊற்ற முடியும் அப்போலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து என்ன சொல்கிறாருன்னா, வெஜிடபிள் பிரிஞ்சிலாம் என்ன, காய் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு, ஏன் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறேன், ஏன் வெஜிடபிள் பிரிஞ்சி செய்யணும்னா அவள் செய்யணுன்னா அவள் போய் வாங்கிட்டோம், இல்லை அவள் புருஷன் போய் வாங்கிட்டோம், மீனா ஏன் போய் வாங்கிட்டு வரணுன்னதும், அதுக்குள்ளே இது அண்ணாமலை வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வராரு. வந்ததும், என்ன காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் சண்டையை அப்படின்னதும், அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, இல்லைங்க வந்துட்டு வெஜிடபிள் பிரிஞ்சு செய்ய சொன்னேன், அப்போ இவ போய் காய்கறி வாங்கிட்டு வர மாட்டாங்க, ஏன் அவள் போய் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னதும், அப்போ முத்து என்ன சொல்லலான்னா, சரி பார்லர் அம்மா தானே கேட்டுச்சு, பார்லர் அம்மா வீட்டுக்காரன் போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னதும், மனோஜ் நீ போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னதும், நான் ஏன் போகணும் அதுக்கெலாம் அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. நீ தான் கடை வைக்க போகிறல, நாட்டில் எப்படி என்னெல்லாம் காய்கறிலாம் வாங்கணும், எப்படி விலைவாசி இருக்குன்னு சொல்லிட்டு கற்றுக்கோ, நீ போய் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிக்கோ அப்படிலாம் சொன்னதும், அவர் வந்துட்டு போக மாட்டேன்றாரு. வந்துட்டு எனக்கு அதெல்லாம் வாங்க தெரியாது அப்படின்னு சொன்னதும், வாங்க தெரியலன்னா விடு, நீ வந்துட்டு இருக்கிறத மட்டும் சமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாரு. ஆனால் வந்துட்டு விஜயா வந்து விட மாட்டுறாங்க, அதெல்லாம் இல்லை, சரி மனோஜ் நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலையும் சொல்கிறாரு, நீ தான் ஷோரூம் வைக்க போகிறல்ல, நீ போயிட்டு அதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னோம், ஏங்க அவனுக்கு வாங்க தெரியாதுங்க அப்படிலானதும், அப்புறம் எப்படி எந்த இதுக்கும் வந்துட்டு அவன் வந்து இது பண்ண போகிறான் அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் ஒரு வழியாக சரி வந்து ஒத்துக்கிறாரு, எல்லா காய்கறிலையும் வந்துட்டு 1/4 கிலோ வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க, என்னது ரோகிணி வந்து சொல்லுவாங்க, வந்துட்டு கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் கேப்சிகம் இது மட்டும் வாங்குங்க, வேறு எதுவும் வாங்க தேவையில்ல அப்படின்னதோ, காசு கேட்குறாங்க. காசு வந்துட்டு அவர் முழிக்கிறாரு, ஏன்டா உன் பொண்டாட்டிக்கோசரம் காசு கூடவாடா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதோ, ரோகிணி வந்துட்டு வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. 500 ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. இவர் வந்துட்டு போகிறாரு, வெளியே போகிறாரா, போனதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில் போகிறாரு. ரொம்ப வெயிலாக இருக்கே, என்ன பண்ணுறது, சரி நம்ம கார்லேயே போயிடலாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, காரில் போயிட்டு வராரு. காரில் போயிட்டு வந்ததும் என்ன ஆகுதுன்னா, காய்கறி வாங்கிட்டு வந்துடுறாரு. காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, 419 ரூபா ஆயிடுச்சு அப்படின்றார். 419 ரூபாவா, என்னது ஒரு 4 காய்கறி வாங்கினதுக்கு 419 ரூபாவா அப்படின்னதும், ஆமாம், இல்லையே 4 காய் தானே, எப்படி அந்த மாதிரிலாம் ஆகும் அப்படிலாம் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ இவன் மாமனார் பணத்தையும் வந்து நாசம் பண்ண போகிறான் அப்போலாம் வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. இந்த காய்கறிக்கு 419 ரூபாய்லாம் ஆகவே ஆகாதே அப்படின்னதும், பொய் சொல்லாத, நீ எதனா வாங்கி சாப்பிட்டியா வாய்க்கட்டு அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு பார்த்தா கடைக்காரர் வராரு. வாங்கண்ணே அப்படின்னதும், நான் கூப்பிட இவர் வந்துட்டாருப்பா, 119 ரூபா தான் ஆச்சு, இவர் வந்துட்டு அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதும், ஏண்டா
நீ ஒரு காய்கறி வாங்க போனதுக்கே வந்துட்டு 300 தொலைச்சிருப்படா, பத்தா குறைச்சல் வந்துட்டு கடைக்காரையை வீட்டுக்கு வர வச்சிட்டியடா அப்படின்னு வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு நீ எல்லாம் எப்படி தான் கடையை நடத்த போறியோ தெரியலையே அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி சரி போங்க, நாளைக்கும் வந்துட்டு விசேஷத்துக்கு வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. விசேஷத்துக்கு சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னதும், ஆமாம் நாளைக்கு நாளைக்கு விசேஷம் உனக்கு தெரியாதாடா அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு முழிச்சிட்டே இருக்காரு. மீனா வந்துட்டு கல்யாண நாள் தான் சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக பார்க்குறாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே. ஆனால் அவர் வந்துட்டு அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே யோசிச்சுட்டே, எனக்கு ஞாபகம் வந்துருச்சுப்பா, இந்த ஓடுகாலி உன் பணத்தை தூக்கிட்டு ஓடினால அந்த நாள் தானே அப்படின்னதுமே மீனாவுக்கு வந்துட்டு அப்படியே கோவம் வந்துடுது. இவங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. யார், விஜயா வந்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க, நம்மட்டு சிரிக்கிறாங்க. ரோகிணியும் அப்படியே வந்துட்டு மீனாவை பார்த்து சிரிக்கும் போது அவங்களுக்கு வந்து அப்படியே ஷேம் ஆகிடுது. என்னடா இது இவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதும், டே அது மட்டும் தானா அப்படின்னு வந்துட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாரு. ஆமாப்பா இந்த ஓடுகள் இதுன்னு உங்கள் காசு தூக்கின்னு ஓடிட்டான் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், விடுங்க மாமா, அவருக்கு வந்துட்டு இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு உள்ளே வந்துட்டு கோச்சிட்டே போகிறாங்க. இவன் ஏன் கோச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னோம். டே நாளைக்கு உன்னோட கல்யாண நாள்டா அப்படின்னதும், ஓ அப்படியா கல்யாண நாளா, மறந்துட்டேனே, ஐயோ நீ போய் அவளை போய் சமாதானப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. இவர் வந்துட்டு பின்னாடியே போகிறாரு. மீனா 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 சாரி மீனா, நான் என்னை மன்னிச்சிரு மீனா, நான் மறந்துட்டேன் அப்படிலாம் வந்து சொன்னதும் வந்துட்டு, நான் வந்து எவ்வளோ ஆசையாக இருந்தேன், நீங்கள் வந்துட்டு மாமா கேட்டதும் கல்யாண நாள் தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் நான், நீங்கள் வந்துட்டு உங்கள் அண்ணன் ஓடி போன நாளையே வந்துட்டு இது பண்ணுறீங்க, முன்னெல்லாம் சொல்லுவீங்கள்ல உங்கள் அண்ணன் ஓடி போனதுனால தான் என்னை உங்கள் தலையில் கட்டிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு வந்து சொன்னதும், இல்லை சத்தியமாக எனக்கு வந்துட்டு நான் ஞாபகம் இல்லை, அவன் ஓடி போனது தான் எனக்கு மண்டையில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் என்னை வந்து முழுசாக உங்கள் மனைவியை ஏற்றுக்கல, அதனால தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை மீனா அப்படிலாம் இல்லை, நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு வந்து பொண்ணு பார்க்க வந்து நிச்சயம் பண்ணி வந்து மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் ஆயிருந்தால் எனக்கு ஞாபகம் வந்திருக்கும், திடீர்னு தானே நடந்தது நம்ம கல்யாணம், அதனால தான் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஓடி போனது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படிலாம் வந்துட்டு சொன்னதும், இல்லை மீனா அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி அதுவும் நான் வந்து அடுத்து வந்து அந்த மாதிரி சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னதும், சரி சரி நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு. அப்புறம் வந்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.